வந்து அவர்களுடைய முதலாவது திருத்தூதர் பணியை ஆரம்பிக்கிற அந்த விஷயம். அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய அடுத்த முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னா, இந்த புற திருச்சட்டத்தை கடைபிடிக்க வேண்டுமா? இன்னொரு வகையில சொல்லணும்னு சொன்னா, புற யூதர்களாக மாற வேண்டுமா எண்ணக்கூடிய அந்த ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கான பதில் இந்த பகுதியிலே காணப்படுது. அப்ப திருச்சபை வளர்ந்து வரும்போது ஒரு பெரிய இறையியல் சிக்கல் ஏற்படுது. இந்த இறையியல் சிக்கல் என்றதுதான் வந்து திருச்சபை பிளவுபட்டு பிளவுபட்டு பிற்காலத்துல நாங்க பார்க்கக்கூடிய பெரிய பெரிய சிசம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் நூற்றாண்டுல ஒரு பெரிய ஒரு பிளவு ஏற்படுது. ஈஸ்டர்ன் சர்ச், வெஸ்டர்ன் சர்ச் என்று சொல்லி திருச்சபை இரண்டாக பிரியக்கூடிய ஒரு நிலை. அதுக்கு பிறகு புரொட்டஸ்டன்டுடைய காலம் 16ஆம் நூற்றாண்டு 17ஆம் நூற்றாண்டுல இந்த மறுமலர்ச்சி காலத்துல மார்ட்டின் லூத்தருடைய காலத்துல திருச்சபை இரண்டாக பிரியக்கூடிய அடுத்த பெரிய ஒரு பிளவு ஏற்படுது. அதுக்கு பிறகு நாங்க காணறோம் இந்த 20ஆம் நூற்றாண்டுல நிறைய 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 பெண்டகோஸ்டல் சர்ச்சஸ், ஆவியின் திருச்சபைகள் அப்படின்னு சொல்லி பல ஆயிரக்கணக்கான திருச்சபைகள் இன்றைக்கு உருவாகி இருக்குவது. இப்போ முதலாவது ஒரு பிரிவாக உருவாகக்கூடிய ஒரு நிலை வந்து இந்த தருணம். பெரிய ஒரு இறையியல் சிக்கல் எப்படின்னு சொன்னா, புற இனத்தார் கிறிஸ்தவர்களாக மாறணும் என்றால் அவர்கள் விருத்த சேதனம் பெறணும், யூத சட்டங்களை கடைபிடிக்க வேண்டுமா என்ற குழப்பம் முதலாவது. இது திருத்தூதர் பணிகளிலே 15ஆம் அதிகாரத்துல இருக்கு. அப்ப இதை பற்றி ஒரு விவாதம் ஜெருசலேமில் இருந்த திருத்தூதர்களும் மூப்பர்களும் ஒன்றாக கூடி அங்க வந்து இதற்கு என்ன அவர்கள் ஒரு முடிவு எடுக்கிறது அப்படி என்ற ஒரு 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 கவுன்சில் தான். ஒரு கவுன்சில் நாங்க சொல்லுவோம், வத்திக்கான் கவுன்சில் என்று சொல்லக்கூடிய ஒரு கவுன்சில். நீங்க படிப்பீங்க மேற்கொண்டு படிக்கும்போது இறையியல்ல திருச்சபையை வந்து மறுபடியும் வேர்களுக்கு திருச்சபையில பெரிய பெரிய மாற்றங்களை கொண்டு வந்த வத்திக்கான் கவுன்சில் என்ற ஒரு கவுன்சிலுக்கு அப்படி பல கவுன்சில்கள், இந்த மாதிரியான சங்கங்கள் திருச்சபையில இடம் பெற்றிருக்கு. சில இறையியல் சிக்கல்கள், சில நடைமுறை சிக்கல்களும் இருக்கு. இறையியல் சிக்கல்கள் தான் கூடுதலாக இந்த கவுன்சில்ல தீர்மானிப்பாங்க. அப்படியான ஜெருசலேம் கவுன்சில் என்று சொல்லக்கூடிய ஜெருசலேம் சங்கம் ஒரு முக்கியமான ஒரு சங்கம். அப்ப இந்த சங்கத்துல என்ன நடந்தது அப்படி என்று சொல்லக்கூடிய விஷயத்தை நாங்க பார்த்தோம் என்று சொன்னால், சட்டத்தால மீட்பு அல்ல. சிம்பிளா நாங்க அப்ப ஒரு 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 சாரார் என்ன சொல்றாங்க, அதாவது யூதேயாவில இருந்து வந்த ஜெருசலேமை அண்டிய பகுதிகள் அநேகமா பெரும்பாலானவங்க அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தாங்க. இந்த தூயாவியானவருடைய புற இனத்தாருக்கு தூயாவியானவர் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு இந்த விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தூயாவியானவர் வழங்கப்பட்டது என்று சொன்னா வழங்கப்பட்டாருண்டா அதுக்கு பிறகு திருமுழுக்கு படுறதுல எதுவும் தடை இல்லை அப்படின்றதான். இந்த மாதிரியாக பல இடங்களுக்கு புற இனத்தாரோடு சேர்ந்து பழகியவர்களுடைய அனுபவமா இருக்கு. பேதுரு, பவுல், பிலிப்பு, இந்த மாதிரியான மற்ற திருத்தூதர்களுடைய அனுபவம் அப்படியா இருக்கு. ஆனா எருசலேமுக்குள்ளேயே இருந்த யூதர்களுக்கு இது அவங்களால அவங்களுடைய ஈகோ விட்டு கொடுக்க முடியுதில்லை. இப்படியே அப்படி முடியும். இயேசு ஒரு யூதர், யூத மதத்திலான் வந்து எல்லாமே வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. ஆகவே முதல்ல நீங்க யூத மதத்தை அதை பற்றி படிக்கணும், அதான் ஃபவுண்டேஷன். அதுக்கு பிறகு நீங்க கிறிஸ்தவரா மாறணும்ன்றது பாருங்க, இது ஒரு மனித சிந்தனையினுடைய வடிவுதான். வெரி பிராக்டிக்கலான ஒரு ஸ்ட்ராட்டஜி. நாங்களும் கூடுதல் அப்படித்தான் போவோம். ஆனா ஏபிசிடி என்று சொல்லி போறவர்கள் கடவுள் அவர் விரும்பின மாதிரி அவர் போய்கொண்டிருப்பார். மனிதர்கள் நாங்கள் தான் கூட இந்த அனலிட்டிக் திங்கிங்லையும் பிராக்டிக்கலாகவும் பல விஷயங்களை யோசிச்சு நாங்கள் பெரிய பாண்டித்யம் பெற்றவர் நினைச்சு கொண்டிருப்போம். ஆனால் கடவுளுடைய ஆவி அப்படி இல்லை செயல்படுவார். எல்லாவற்றையும் கடந்த ஞானமாக அவர் செயல்படுவார். நாங்க சின்ன சின்ன பெட்டிகள்ல கடவுளை அடைக்க பார்க்கிறது, ஆனா அந்த பெட்டிகளை கடந்து கடவுளுடைய ஆவி வேற லெவல்ல செயல்பட்டு கொண்டிருப்பாரு. அதான் உண்மை வந்து. ஓகே, இப்ப இந்த எல்லா திருத்தூதர்களும் மூப்பர்கள் எல்லாரும் ஒன்றாக கூடி ஜெருசலேமில் வந்து கூடி இதுல கூடுதலாக ரெண்டு பக்கத்துல இருக்கக்கூடிய விடயங்களை அவங்களுடைய வாத விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கு. அதுல ரொம்ப ஹீட்டடான ஆர்கியூமெண்ட்டும் போகுது வந்து. அப்ப அந்த வேளையில வந்து பேதுரு கடைசியாக அந்த அந்த 15ஆம் அதிகாரத்தை நீங்க பார்க்கணும். அதை பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதுக்கு போறது நல்ல மட்டும் 15ஆம்
முடிவுக்கு எப்படி வர்றாங்க அப்படின்னு சொல்லி. ஜெருசலேம் சங்கத்தை பற்றி இருக்கக்கூடியது. யூதேயாவிலிருந்து வந்த சிலர், நீங்கள் மோயிசனின் முறைமைப்படி விருத்தசனம் செய்து கொள்ளாவிட்டால் மீட்படைய முடியாது என்று கற்பித்து வர்றாங்க. ஒரு கொள்கையா மட்டும் வச்சுக்கிறோம், அதையே கற்பித்துக் கொண்டே இருக்கிறாங்க. இப்ப ஜெருசலேமில இருந்து வந்து இந்த மாதிரி சொல்லும் போது, யூதேயாவில இருந்து வந்து சொல்லும் பொழுது பலர் அந்த மாதிரியான ஒரு இது ஒரு பெரிய கஷ்டமா இருக்கே வந்து இது எப்படி நற்செய்தியாக இருக்க முடியும் என்ற கேள்வியும் இருக்கு. யூத நாக ஒண்ணும் என்றாலே அங்க நற்செய்தியே இல்லை. அது ஒரு கஷ்டமான ஒரு ப்ரோசஸ். பல சட்டங்கள் எல்லாம் கடைபிடிச்சு தான் வரணும் அப்படின்றது. ஆனா அவர்களுக்கு பவுலும் பர்னபாவுடைய பெருங்கருத்து வேறுபாடும் விவாதமும் உண்டாகுது. எனவே அவர்கள் பவுலும் பர்னபாவும் அவர்கள் சிலரும் ஜெருசலேமுக்கு சென்று திருத்தூதர்களிடமும் மூப்பரிடம் இந்த சிக்கலை குறித்து கலந்து பேசுமாறு நியமிக்கப்படுகிறாங்க. ஓகே, இந்த வேளையில் அவங்க திருச்சபை பல இடங்கள்ல இருந்து ஒன்றாக வந்து இவர்கள் ஜெருசலேமுக்கு வந்த போது பரிசேயர் கட்சியில் பரிசேயரா இருந்தவர்கள் கிறிஸ்தவரானவங்களும் இருக்கிறாங்க. இப்ப பவுல் ஒரு பரிசேயர், ஆனா அவர் மற்ற மற்ற கேம்ப்ல அவர் இருக்கிறார். அவருடைய அனுபவம் விருத்த சேதனம் தேவையில்லை, யூதர்களாக தேவையில்லை. ஆனா அந்த அனுபவம் இல்லாத பரிசேயர்கள் சரியான யூத முறைப்படிதான் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. அப்ப அவர்கள் ஆண்டவர் நம்பிக்கை கொண்ட சிலர் அவர்கள் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் மோயிசனுடைய சட்டத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று கட்டளையிட வேண்டும் என்று அவங்களுடைய ஆர்கியுமெண்டா இருக்கு. அப்ப இதனை ஒன்று கூடுகிறார் பாருங்க. 6வது, இதனை ஆய்ந்து பார்க்க திருத்தூதரும் மூப்பரும் ஒன்று கூடுகிறார்கள். நெடுநேர விவாதத்துக்கு பிறகு பேதுரு எழுந்து அவர்களை நோக்கி, சகோதரர்களை, பிற இனத்தவர் என் வாயு மொழி வழியாக நற்செய்தியை கேட்டு அதில் நம்பிக்கை கொள்ளும்படி கடவுள் தொடக்கத்திலேயே உங்களிடமிருந்து என்னை தேர்ந்தெடுத்தார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இதை அப்படியே நீங்க வாசிச்சு போனீங்கன்னு சொன்னா கடைசியாக இந்த ஆர்கியுமெண்ட் பிறகு பேதுரு திருச்சபை தலைவர் எழும்பி, இந்த திருச்சட்டம் என்று சொல்லக்கூடியது இது ஒரு நம் மூதாதையரோ நாமோ சுமக்க இயலாத நுகத்தை இப்பொழுது நீங்கள் இந்த சீடருடைய களத்தில் வைத்து கடவுளை ஏன் சோதிக்கிறீர்கள்? யூதர்கள் ஆக்கணும் அப்படி என்ற ஒரு பெரிய ஒரு சோதனைக்கு என்ன உட்படுத்துறீங்க? ஆண்டவர் இயேசுவின் அருளால் நாம் மீட்பு பெறுவது போலவே அவர்களும் மீட்பு பெறுகிறார்கள் என நம்புகிறோம். பியோர் கிரேஸ், இதான் பியோர் கிருபை என்று சொல்லக்கூடிய விஷயம் வந்து. அப்ப இதை கேட்டவர்கள் அங்கு திரண்டிருந்து எவரும் அமைதியாகிறாங்க. அதுக்கு பிறகு அவர்கள் அங்கு இருந்த இந்த மாதிரியாக இந்த திருத்தூதர்கள் இந்த பிற இனத்தாரோடு பணியாற்ற போன பவுலும் பர்னபாவும் அவர்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்றாங்க. பிற இனத்தாருடைய அருளடையாளங்க மருஞ்செயல்களையும் அவர்கள் பேசி முடித்த பிறகு யாக்கோப்பு அவர்களை பார்த்து, சகோதரர், நான் கூறுவதை கேளுங்கள். ரைட். அதுக்கப்புறம் சங்கத்தினுடைய தீர்மானம் இதுதான் முக்கியம். நீங்க பார்க்கணும். இதுக்கு பிறகு இந்த சங்கம் ஒரு தீர்மானம் எடுக்குது. திருத்தூதர்கள் மூப்பரும் திருச்சபை ஆகிய அனைவரும் தம்முள் சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களை பவுலோடும் பர்னபாவோடும் அந்தியோக்கியாவுக்கு அனுப்புவது என தீர்மானம். அந்தியோக்கியாவிலிருந்து வந்தவங்க அந்தியோக்கியாவுக்கு அனுப்புறாங்க. அங்க வந்து அவங்களுடைய முடிவு என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க இனி கிறிஸ்தவர் ஆகிறது என்று சொன்னால் நற்செய்தியை ஏற்றுக்கொண்டு இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லி நீங்கள் ஏற்றுக்கொள்வதும் அவரால் திருமுழுக்கு பெறுவதும் போதும் அப்படி என்று சொல்லி அந்த திருச்சபையுடைய சங்கம் முடிவுக்கு வருது. ஓகே, சோ அது 15வது அதிகாரத்தில் தூய ஆவி எங்களுக்கும் நலம் எனப்பட்டது என்று சொல்லி சங்கத்தினுடைய முடிவை அறிவிக்க புற இனத்தாருக்கு ஒரு கடிதம் எழுதப்படுது. அந்த வாசகத்தை பார்த்தோம்னு சொன்னா, தூய ஆவிக்கும் எங்களுக்கும் நலம் எனப்பட்டதற்கிணங்க பின்வரும் அவசியமானவற்றை தவிர வேற எந்த சுமையையும் உங்கள் மீது சுமத்தக்கூடாது என முடிவு செய்தோம். ஒரு நல்ல ஒரு விஷயம். அல்லது போனா நாங்க இன்னும் பார்த்தோம்னு சொன்னா, சில நேரங்கள்ல சில வேளைகள் அந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை மட்டும் பிடிச்சு கொண்டிருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கு எங்களுடைய திருச்சபையிலையும். சில சரியான தெளிவில்லாத பார்வைகள், அல்லது போனா சில வேளைகள்ல
கல்ச்சுரலா கலாச்சாரத்துல வந்த ஒரு சில விஷயங்கள், அல்ல நாங்க பேசிக்கா வந்து பல்லின மக்கள் பல மத மக்களோட வாழும் பொழுது அவங்கள்ட்ட இருந்து பழகின நல்ல விஷயங்கள், மனித நேய அடிப்படையில் நாங்கள் செயற்படுற காரியங்களை நாங்கள் சில வேளைகளில் கிறிஸ்தவ மயமாக்கி இதுதான் கிறிஸ்தவம் என்று வாழக்கூடிய நிலைகள் இருக்கு வந்து. அதன் வெளிப்பாடுகள் நிறைய இருக்குது. ஒரு 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 ஈஸியான ஒரு விஷயம் இல்லை வந்து. சோ ஆனா எங்களுக்கு சரியான தெளிவு எங்கே இருக்குன்னு சொன்னா இந்த நற்செய்தி இந்த வேதாகமத்துல இருக்கு. அதை இதை நாங்க தெளிவா எடுத்துக்கொள்ளோம். சோ இந்த கடிதம் வந்து அந்தியோக்கியா மற்றும் பிற பகுதிகளில் இருந்த புற இனத்தாரிடையே பெரும் மகிழ்ச்சியையும் ஆறுதலையும் தந்தது. திருச்சபை சட்டங்களின் பிடியில் இருந்து விடுவிக்கப்பட்டு அருளின் கீழ் இயங்க தொடங்கியது கிரேஸ் அப்படின்னு சொல்றது. சட்டங்களுடைய பிடி அப்படின்னு சொன்னா நாங்க வந்து எங்களோட முயற்சியால தான் நாங்க இந்த இயந்திரத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தமாக அது அமையும். சோ இது 15ஆம் அதிகாரத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதை நீங்க தெளிவாக பார்த்து கொள்ளணும். ரைட். அடுத்த 7வது சப்டைட்டில நாங்க பார்க்கலாம் வந்து 16ஆம் அதிகாரத்திலிருந்து 18ஆம் அதிகாரத்தினுடைய முதல் பகுதி. அதுல 2வது மிஷனரி பயணம் அல்லது 2வது திருத்தூதுரைக்கும் பயணத்துல ஐரோப்பாவை நோக்கி கிறிஸ்தவம் நகர்ந்து செல்லுகிற விஷயம். இன்றைக்கு சில நேரத்துல கிறிஸ்தவம் என்றது வெள்ளக்காரருடைய ஐரோப்பிய மதம் என்று சொல்றது எவ்வளவு பிழைன்றதை பாருங்க. ஆரம்பமானதே ஆசியாவில தான். ஆசியாவில இருந்து ஐரோப்பாவுக்கு போகுது. சில நேரத்துல கிறிஸ்தவருக்கு எதிரானவங்க உடைய கருத்து இது வந்து ஐரோப்பியருடைய மதம், அப்படி இது ஐரோப்பியருடைய மதம், இது எங்களுடைய ஆசிய கண்டத்துல உருவான ஒரு மதம்ன்றதை நாங்க நினைவுல வச்சுக்கொள்றோம். 16ஆம் 18ஆம் அதிகாரங்கள்ல நாங்க பார்க்கிறோம் நற்செய்தி எப்படி ஆசியாவில இருந்து பிலிப்பி நகரூடாக ஐரோப்பாக்குள்ள நுழைகிற ஒரு மாபெரும் வரலாற்று பயணத்தை விவரிக்குது. இதுல தூய ஆவியினுடைய வழி நடத்துதால பவுல் எப்படி புதிய எல்லைகளை தொட்டார் என்று சொல்லி நாங்க பார்ப்போம். இதுல திமோத்தேயு என்று சொல்லக்கூடிய பவுலுடைய ஒரு மாணவர் இணைந்து கொள்றார். அவர் வந்து மசதோனியாவில் காணக்கூடிய காட்சி, இந்த பவுலுடைய இந்த பயணம் ஒரு புதிய துணையோடு. இந்த 2வது பயணத்தின் போது நாங்க பார்க்கிறோம் வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் பவுலுக்கும் பர்னபாவுக்கும் இடையில ஒரு பிரச்சனை, ஒரு பிணக்கு வருது. மார்க்குவை பொறுத்து ஜோன் மார்க்குவை கொண்டு ஒரு பிணக்கு வருது. அவருடைய மருமகன் பர்னபாண்ட மருமகன் 1வது திருப்பயணத்துல கைவிட்டுட்டு போயிட்டாருன்னு சொல்லி பவுல் சேர்த்து கொள்ள விரும்பியல். ஆனா இந்த 2 வருடமாக இவர் மனம் மாறி ஒரு நல்ல ஒரு நிலையில தான் செய்த தவற உணர்ந்து மறுபடியும் இந்த திருத்து உதைக்கிற பணியோடு இணையணும் விரும்புவார். இந்த ஜெருசலேம் கவுன்சில் எல்லாம் முடிஞ்ச பிறகு. ஆனா பவுல் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆனா பர்னபா வந்து சொல்லுவார், இல்ல பர்னபாவுக்கு தான் தெரியும் பவுல் கூட அந்த மாதிரியாக ஒரு தடவையில பவுல் எப்படிப்பட்டவர், ஒரு தடவையில அவரும் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தியவர். ஒரு வகையில அந்த ஸ்தேவானை கொண்டதுக்கும் இவர் தான் காரணமாக கூட இருந்தவர். அப்படி இருந்தவர் மனம் மாறும் போது அந்த இரக்கத்தை ஏன் வந்து தன்னுடைய மருமகனுக்கு கொடுக்க முடியாது என்ற ஒரு கேள்வி இருக்கு. அப்படியான அதாவது ஹியூமன் எலிமெண்ட்ஸ், அதாவது நாங்க பார்க்கணும் பாருங்க, தூய ஆவியை பெற்று கிறிஸ்தவர் ஆனாலும் தொடர்ச்சியாக எங்களை வந்து ஆவியார நிரப்பிக் கொண்டே இருக்கணும்ன்றது பல எப்பயுமே முக்கியம். ஒரு நாள்ல பல தடவைகளை நாங்கள் செய்யணும். இதை நீங்க சரியா புரிந்து கொண்டீங்கன்னா உங்களோட கிறிஸ்தவ வாழ்க்கை வேற லெவல்ல நீங்க வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. இது ஒரு தடவை நடக்கிற விஷயம் இல்லை. ஒரு நாள்ல நாங்க அடிக்கடி சாப்பிடுறது, அடிக்கடி தண்ணி குடிக்கிற மாதிரி, அடிக்கடி நாங்க எங்களை தூய்மைப்படுத்துற மாதிரி தூய ஆவியானவரால நாங்கள் அடிக்கடி நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கோம். சோ பவுல் அப்ப அது 2 டீமா பிரிஞ்சு, இது பிரிவு கூட ஒரு வகையில நல்லதா தான் இருக்கு. இப்ப 2 ஸ்ட்ராங்கான டீமாக பவுலும் சீலா பவுலும் சீலா என்பவர் இணைந்து கொள்றாரு. இடையில வந்து திமோத்தேயவரோட இணைந்து கொள்றாரு. இங்கால வந்து பர்னபாவும் அவருடைய மருமகன் மாட்கும் ஒன்றாக பயணம் போகிற 2 பிரிவாக பிரிகிறாங்க. பவுலுடைய திருப்பயணத்தை தான் நாங்க இதுல பார்க்கிறோம். எப்படின்னு சொன்னா திமோத்தேயு லிஸ்த்ரா என்ற இடத்துல வந்து பவுலோடு சந்திக்கிறார். அவர் இந்த திருப்பயணத்துல இணைந்து கொள்றாரு. மசதோனியாவில் பவுலுடைய காட்சி, பவுல் ஆசியாவிலேயே போதிக்க நினைக்கிறார். ஆனால்
தூய ஆவியானவர் அவரை தடுத்து அன்று இரவு அந்த காட்சியை காண்றாரு. மசதோனியர் ஒருவர் நின்று, நீர் மசதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய, உங்களுக்கு நற்செய்தி அறிவிக்க வாரும் என்று சொல்லி கேட்பதை பவுல் காட்சியாக கண்டு, இது நற்செய்தியை வந்து இந்த திருத்தூதர் பணி 16:9 என்றது ஒரு முக்கியமான ஒரு லைன். இந்த நற்செய்தி ஐரோப்பாவுக்குள்ள செல்லுவதற்கான ஒரு கட்டளையாக இது இருக்கு. பார்த்தோம்னு சொன்னா அந்தியோக்கிலிருந்து ஆரம்பித்து இந்த ஜேர்னி இப்படியே போய் லிஸ்த்ரா இப்படியே வந்து இப்படியே வந்து இப்படியே வந்து இப்படியே வந்து இப்படியே வந்து மிக இப்படி ஆறாம். ஓகே, ஸோ இந்த 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 பெரிய ஒரு பயணம், இந்த பயணத்துல விதமாக நற்செய்தி ஐரோப்பாவுக்குள்ள அறிவிக்கப்படுது. ஐரோப்பாவில் நற்செய்தி அறிவிக்கப்பட்ட முதலாவது நகரம் பிலிப்பி நகரம் என்று சொல்லக்கூடிய இந்த பிலிப்பி நகரம், ஆசியா கண்டதுல இருந்து பிலிப்பியருக்கு எழுதி திருமுகம் என்று சொல்லுவோம் தானே, அந்த நகரம். இந்த நகரத்துல வந்து லூக்கா தங்கி பணியாற்றுவார் என்று எங்களுக்கு தெரியும். நாங்க பார்த்திருக்கிறோம். வந்து விஷயங்கள், முக்கியமான ஒரு சில விஷயங்களை நீங்க மனதில் வைத்துக்கணும். சோ இந்த இடத்துல நாங்க பார்க்கிறோம் வந்து பிலிப்பி நகரில் லிதியா என்று அந்த பெண், ஆற்றில சபித்துக் கொண்டிருந்த அந்த பெண் ஒருவர் லிதியா, அவர் நற்செய்தியை ஏற்று தன்னுடைய குடும்பத்தோடு திருமுழுக்கு பெறுகிற ஒரு முக்கியமான ஒரு தருணம். சிறை காவலர் நள்ளிரவுல வந்து இன்னொரு சிறையில வந்து, அது முதலாவது பேதுரு சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட மாதிரி பவுலும் சீலாவும் சிறையில் அடைக்கப்பட்ட வேளையில இவங்க சிறையில் அடைச்சு வச்சிருக்கிறாங்க. நள்ளிரவுல இவங்க 2 பேரும் துதிகள் பாடி கடவுளை போற்றி கொண்டே இருக்கிறாங்க. அந்த வேளையில திடீர்னு நிலநடுக்கம் ஏற்படுது, சிறை கதவுகள் திறக்குது. சிறை கதவை திறந்ததை பார்த்தோன்னா காவலாளிகள் நினைக்கிற அந்த தலைமை காவலாளி நினைக்கிறான் வந்து ஏற்கனவே அடிச்சுதான் அங்க துன்புறுத்தி தான் அவங்களை சிறையில் அடைத்து வச்சிருக்கிறாங்க. ஆனா அவங்க நினைக்கிறான் வந்து கைதிகள் தப்பி ஓடிட்டாங்க என்று சொல்லி தற்கொலை செய்ய என்ற வேளையில பவுல் சொல்லுவாரு, நீ வந்து உன்னை ஒன்றும் செய்யாத, நாங்க யாருமே தப்பி போகல. அந்த வேளையில அவர் மனமாற்றம் அடைகிறார். அந்த காவலாளி மனமாற்றம் அடைந்து இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை கொள், அப்போது நீயும் உன்னுடைய குடும்பத்தாரை பெறுவீங்க என்று சொல்லி அவர் நற்செய்தியை பெற்றுக்கொண்டு அவர் ஒரு கிறிஸ்தவராக மாறுகிற ஒரு முக்கியமான ஒரு தருணம். அடுத்ததாக வந்து தெசலோனிக்கா மற்றும் பெரேயா என்ற பகுதியில ஏற்படக்கூடிய வரவேற்பையும் எதிர்ப்பும் என்ற ஒரு பகுதி. தெசலோனிக்கர்கள் எதிர்மம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி. இங்க யூதர்கள் சிலர் ஏற்றுக்கொள்றாங்க, ஆனால் கலகம் விளைவிக்கிறாங்க. அவை உலகத்தையே தலைகளாக மாற்றியவர்கள் இங்கேயும் வந்து கலகம் செய்கிறாங்க என்று சொல்லி அவர்கள் மீது குற்றம் சுமத்தப்படுகிறது. பெரேயா பகுதி இங்கிருந்த சீரிய பண்புள்ளவர்கள் யூதர்கள் இருந்தாங்க. பவுல் சொல்வதெல்லாம் உண்மையான நாள்தோறும் மறைநூலை ஆராய்ந்து பார்க்கிறாங்க. இப்படியான விஷயங்கள் நற்செய்தி இப்ப எங்க வருது அப்படின்னு சொன்னா, அறிவியலுடைய தத்துவ ஞானிகளுடைய தலைநகராக இருந்த அந்த காலத்துல ஏதேன்ஸ் என்று சொல்லப்படுகிற பகுதி. ஏதேன்ஸ் என்றது வந்து கிரேக்க உலகினுடைய தலைநகர். அந்த கிரேக்க உலகில தலைநகர் ஏதேன்ஸ், தத்துவ ஞானிகளுடைய நகரமான ஏதேன்ஸ்ல வந்து பவுல் அவர்களோடு அந்த நற்செய்தியை அறிவிக்கிற அந்த தருணம். இதை நான் சொல்லி கிளாஸை முடிப்போம், ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்க. சோ அங்க நிறைய தெய்வ வழிபாடுகள், பல கடவுள் வழிபாடுகள் இருக்கு. ஒரு பீடம் காண்ற அந்த பீடத்துக்கு ஒரு டைட்டில் போட்டு வச்சிருக்கிறாங்க, அறியப்படாத தெய்வத்துக்கு அப்படின்னு சொல்லி. அந்த அறியப்படாத அரேபகஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நகர்ல நடக்குது. வந்து அறியப்படாத தெய்வம் என்று சொன்னதை பார்த்து பவுல் அதை எடுத்து சொல்லுவாரு, நீங்கள் அறியாமல் வழிபடுகிற ஒரு தெய்வத்தை நான் உங்களுக்கு, ஒரு கடவுளை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அவர் யார் அப்படி என்னும் போது அவரை இயேசு கிறிஸ்து என்று சொல்லி சொல்றார். அப்ப உயிர் தழுதலை பற்றி அவர் பேசும்போது அங்க இருந்தவங்க எல்லாம் அவரை வந்து கேலி பண்றாங்க, எள்ளி நகையாடுறாங்க. ஆனா சிலர் விசுவசிக்கிறாங்க. அதுல இருந்து ஒரு 70-80 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய கொரிந்து நகர், இதெல்லாமே வந்து இந்த இடங்கள், இந்த ஏதேன்ஸ், கொரிந்து, இதெல்லாமே வந்து கிரேக்க கலாச்சாரத்துல, கிரேக்க பிலோசபியில நாங்க படிச்ச இந்த கிரேக்க உலகு, வெஸ்டர்ன் பிலோசபி, சோக்ரட்டிஸ், அரிஸ்டோட்டில், பிளேட்டோ, இது போன்ற
பிறகு வரக்கூடிய இந்த ஹெலனிஸ்டிக் டைம்ல வரக்கூடிய முக்கியமான தத்துவவியலாளர்கள் வாழ்ந்த இடங்கள், தத்துவத்திலேயும் அறிவியல் வந்து அதாவது வந்து பிலோசபியில எக்ஸ்ட்ரீமான டாப் லெவல்ல இருந்த நகர்கள் இங்க வந்து. அது மட்டுமில்ல, வியாபாரத்துல உயர்ந்த நகர்கள் வந்து. இப்போ கொரிந்து நகர்ல செல்வம், எல்லா விதமான சிறப்புகளால் நிறைந்த நகர்கள் இந்த கொரிந்து நகர், இந்த ஏதேன்ஸ் நகர் இப்படியான. அங்க பவுல் பணியாற்றுறதும் நாங்க பார்க்கிறோம். அக்கில்லா பிரிஸ்கிலா என்ற பிரிஸ்கிலா என்று சொல்லக்கூடியவர்கள் வந்து பவுல அந்த தம்பதியரோட அவர் சந்திச்சு வாழ்றார் வந்து. பவுலும் வந்து அங்க ஒரு வேலை செய்து கொண்டு தன்னுடைய பணியை ஆற்றக்கூடிய நிலைகள். எதிர்ப்புகள் வந்த போதும் பவுல வந்து ஆண்டவர் உறுதிப்படுத்துவார் வந்து, அஞ்சாதே பேசிக்கொண்டே இரு, என்று சொன்னால் இந்த நகரில் எனக்கு ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி பவுல் உறுதி அடைகிற நிலைகளையும் நாங்க பார்க்கிறோம் வந்து. சோ நினைக்கிறேன் இதோட முடித்துக் கொள்வோம்.